ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முடக்கத்தான் தோசை செய்யலாமா? அதற்கு தேவையான பொருள்: முடக்கத்தான் கீரை, தேவைக்கேற்ப பூண்டு, சிறிதளவு சீரகம், சிறிதளவு மிளகு, சிறிதளவு இஞ்சி, தேவைக்கேற்ப காரம். தோசை மாவு. முடக்கத்தான் கீரை மூட்டு வலிக்கு நல்லது. இதை கடாய் வைத்து வறுத்து கொள்ள வேண்டும். எண்ணெய் காய்ந்ததும் மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, மிளகாய், சேர்த்து வதக்க வேண்டும். அடுப்பை அணைத்து இந்த முடக்கத்தான் கீரையை சேர்த்து வதக்க வேண்டும். இந்த சூட்டில் கீரை வதங்கிவிடும். கீரை வதங்கியவுடன் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைத்து கொள்ள வேண்டும். அரைத்த கீரையை மாவில் சேர்க்க வேண்டும். இந்த மாவை தோசைக்கல்லில் வைத்து தோசையாக ஊற்றவும். கல் காய்ந்ததும் இந்த முடக்கத்தான் தோசையை ஊற்ற வேண்டும். சிறிதளவு வெந்தவுடன் எண்ணெய் ஊற்றவும். முடக்கத்தான் தோசை ரெடி. இதற்கு கார சட்னி வைத்து சாப்பிட்டால் நன்றாக இருக்கும். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.